வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் ஷோ ஹைஃபை. இன்னைக்கு நம்ம தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். மொத்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த படம் தான் சொல்லணும். அதுவும் ஜேம்ஸ் கேமரோன்ட்டேருந்து ஒரு படம் வருதுன்னா எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி பண்ணியிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்து ஒரு லெஜெண்டரி டேரக்டரான ஜேம்ஸ் கேமரோனுக்கு அவதார் எப்போவுமே ஒரு மைல் ஸ்டோனாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்த்ததா பார்க்க போகிற படம் தான் கொம்பு சிவி. சண்முக பாண்டி, சரத்குமார் இவங்க நடிப்பில் வெளிவந்த படம் தான் கொம்பு சிவி. சண்முக பாண்டிக்கு சரத்குமாருக்கான போர்ஷன்ஸ்லாம் படத்துக்கு ரொம்பவே மாஸ் எலிமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஒரு கிராமத்து லைஃபை ரொம்பவே ரியாலிஸ்டிக்காக தான் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கும் படத்துக்கு ரொம்பவே சோல்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுற படமாக தான் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட போய் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த படமும் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் டேட் வித் சாலி. இந்த படம் 2018 ரிலீஸ் ஆன வெப் சீரிஸை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் டேட் வித் சாலி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதில் நடித்த ஹீரோயினுமே இந்த படத்தோட ஒரு ஆக்ட்ரஸாக தான் நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஷூட்டை முடிச்சு போகும்போது அவங்க காரில் டிரைவருக்கு பதிலாக வேற யாரோ இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிய வருது ஹீரோயினி கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்கன்ட்டு. அந்த கிட்னாப் பண்ணவங்களும் ஹீரோயினிக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாவே இருக்கு. இதோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோயினிக்கு தெரியாமலே அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கான்செப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துக்கு கொஞ்சம் கேஸ்டிங் வச்சு மொத்த படத்தையுமே எடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த கேஸ்டிங்குமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல எங்கேஜிங்கான படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே மக்களே, அடுத்ததான் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் உன் பார்வையில். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, அக்கா தங்கச்சின்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்குமே ஒரு ரேர் டிசார்டர் இருக்கும். அது என்ன டிசார்டர்னா, இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க பார்வை பறி போயிடும். இதில் முதல்ல அவங்க தங்கச்சிக்கு பார்வை பறி போயிடுது. அவங்க தங்கச்சி வீட்டில் இருக்கும்போது ஒரு மர்மமான நபர் வந்து அவங்க தங்கச்சியை கொலை பண்ணி தூக்கில் மாட்டுறாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே இது ஒரு தற்கொலைன்னு கன்சிடர் பண்ணாலும் அவங்க அக்கா மட்டும் இது ஒரு கொலைன்ட்டு அந்த கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க கொலைகாரனை அவங்க கண் பார்வை பறி போறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துல காமிக்கிற அந்த கொலைகாரனை ரொம்பவே ஹைப் பண்றதா காமிச்சு அந்த கேரக்டர் ரொம்பவே டம்மி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு டீசென்டான மூவி தான். இப்போ ஓடிடிலையும் அவைலபிளா இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் தாவூத். இந்த படம் ஒரு ப்ராப்பர் கேங்ஸ்டர் மூவியாக தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, தாவூத்னு சொல்லப்படுற ஒரு ட்ரக் டீலர் வந்து இவங்களுக்கு கீழே இருக்க ஒரு 2 கேங்கில் ஒரு கேங்கு கிட்ட அவங்களோட ட்ரக்கை கொடுத்து சப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 2 கேங்கில் ஒரு கேங் ட்ரக்கை சப்ளை பண்ணும்போது இன்னொரு கேங் தடுக்கிறாங்க. அப்படி அவங்க தடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ இந்த கதைக்குள்ளே எப்படி வந்தாங்க, இந்த கதைக்குள்ளே இன்னும் சுவாரஸ்யமாக நடந்துச்சுங்கிறத அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் வர லாஸ்ட் அந்த 30 மினிட்ஸ்லாம் ரொம்பவே எங்கேஜிங்காக நம்மளை கொண்டு போயிருக்காங்க. இதில் நடித்த கேஸ்டிங்லாம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ப்ராப்பர் கேங்ஸ்டர் ஜானரில் வந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் டொமினிக் அண்ட் த லேடி பர்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தில் மம்முட்டி வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ் வேலை வேணான்ட்டு மம்முட்டி தனியாகவே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சதுக்கு அப்புறமும் மம்முட்டிக்கு எந்த கேஸும் கிடைக்காம ரொம்பவே வறுமையில தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மம்முட்டியோட ஹவுஸ் ஓனர் வந்து மம்முட்டி கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அது என்ன டாஸ்க்னா, மம்முட்டி கிட்ட ஒரு பர்ஸை கொடுத்து இந்த பர்ஸோட ஓனர் கிட்ட அந்த பர்ஸை ஹேண்ட் அவுட் பண்ணணும்ட்டு. அதுக்கு மம்முட்டியும் இந்த டாஸ்க்கை அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த பர்ஸ் யாருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது அதுக்குள்ள நிறைய கிரைம்ஸும் இன்வால்வ் ஆகுது. அது என்ன கிரைம்ஸ், மம்முட்டியே அவங்க போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. ஒரு சின்ன ஸ்டோரி லைனாக இருந்தாலும் அந்த ஸ்டோரி லைனை ரொம்பவே கிராண்டாக தான் நம்மளுக்கு விஷுவல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சப்போர்ட்டடாகவே இருக்கு. இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்கு.
ஹைஃபை ஷோஸ் வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் பார்மா. நிவின் பார்லி நடிப்பில் வெளிவந்த வெப் சீரிஸ் தான் பார்மா. இந்த வெப் சீரிஸோட கான்செப்ட் என்னன்னா, நிவின் பார்லி அந்த ஏரியாவில் ஒரு மெடிக்கல் சேல்ஸ் ரெப்பாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க விற்கிற அந்த மெடிசன்லாம் ரொம்பவே பாப்புலர் ஆகி அந்த ஏரியாவில் நிவின் பார்லி ஒரு லீடாக மாறிடுறாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் நிவின் பார்லிக்கு தெரிய வருது இந்த மெடிசன்லாம் ரொம்பவே ஆபத்தானதுன்ட்டு. அப்படி அது ஆபத்தானதுன்னு தெரிஞ்சதும் நிவின் பார்லி என்னென்ன பண்ணுறாங்கிறத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இந்த வெப் சீரிஸை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற டார்க்கர் சைடை ரொம்பவே ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லாததுனால எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களும் இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம். இப்போ இந்த வெப் சீரிஸ் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்கு. நம்ம இந்த ஹைஃபை ஷோஸ் வந்து அடுத்ததாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் நித்திரை ட்ரூ லைஸ் அண்ட் மேட்டர். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா, நித்திரைன்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாவில் அங்கே இருக்க ட்ரைனேஜில் ஒரு 19 பெண்களோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 19 பாடியில் கிட்டத்தட்ட நிறைய சின்ன குழந்தைங்களோட பாடியும் இருந்திருக்கு. இப்படி ஒரு ஸ்கேரியான கேஸை கண்டுபிடிக்கும் போது போலீஸ் என்னென்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனாகவே இருக்கு. இந்த வெப் சீரிஸில் நிறையவே டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் வரதுனால அது இல்லாமல் நிறைய கேர்னிபல் சீன்ஸ் எல்லாம் வருது. அதனால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸ் பாருங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் ஃபாலோட் சீசன் 2. ஆல்ரெடி சீசன் 1 வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த சீசன் 2 நிறைய டெக்னாலஜி வச்சு நம்மளுக்கு ஒரு கிராண்டாக தான் விஷுவல் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு தமிழ் டப்புமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் ஆக்ஷன் ஃபேண்டசி ஜானரில் தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் எமிலி இன் பாரிஸ் சீசன் 5. இந்த வெப் சீரிஸை ரொமான்டிக் காமெடி ஜானரில் தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் பாரிஸை ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லலாம் எமிலின்னு சொல்லப்படுற பொண்ணு அவங்க லவ் லைஃப்பை சுற்றி என்னென்ன குழப்பங்கள் நடக்குதுங்கிறத கான்செப்டாக வச்சு தான் இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு இந்த சீசன் 5யோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்னா, எமிலி இந்த சீசன்லேயாவது மெச்சூர் ஆனாங்களா இல்லையாங்கிறதா தான் இருக்கும். ஒரு ப்ராப்பர் தமிழ் டப்பில் வந்த வெப் சீரிஸ் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் ரூஃப்மேன். தமிழ் டப்பில் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ரூஃப்மேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோவுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருப்பாங்க. அதில் 2 பேர் ட்வின்ஸாக இருப்பாங்க. ஹீரோவுக்கு தொழிலே திருட்டு தொழிலாக தான் இருக்கும். இது ஒரு சைடு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருப்பாங்க. இந்த திருட்டு தொழில், இந்த அஃபேர் இதை எப்படி ஹீரோ மேனேஜ் பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த படத்தை எங்கேயுமே லேக் இல்லாமல் ஒரு எங்கேஜிங்காக தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் தமிழ் டப்பில் வந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் ப்ரீமெட். தெலுங்கில் தியேட்டர் ரிலீஸ் ஆன மூவி இப்போ தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஹீரோயினி லவ் பண்ணுறாங்க. அப்படி அவங்க லவ் பண்ணி 1 மாதம் கழிச்சு தான் ஹீரோயினிக்கு தெரிய வருது ஹீரோ வந்து ஒரு திருடன்ட்டு. அப்படி ஹீரோயினிக்கு ஹீரோ ஒரு திருடன் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி ட்ராவல் ஆகுதுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறது ரொம்பவே ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தோட ஹீரோயினி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட மூவ் என்னென்னங்கிறதுலாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தமிழ் டப்பு ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் ஓடிடிலேயே அவைலபிளாக இருக்கு. நம்ம இப்போ இந்த ஹைஃபை ஷோஸ்லேருந்து அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு டாக்குமெண்ட் சீரிஸ். இந்த டாக்குமெண்ட் சீரிஸோட பேர் என்னன்னா, மர்டர் இன் மொராக்கோ. மொராக்கோன்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய பில்லியனர் வந்து கொலை பண்ணப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்டு போலீஸ்லாம் இதை தற்கொலைன்னு முடிவு பண்ணாலும் அவங்க விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இது ஒரு கொலைன்ட்டு. இந்த கேஸை போலீஸ் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் வருது. அது என்ன குழப்பங்கள்னா, இந்த கொலைக்கு காரணம் ரஷ்ய கூலிப்படையா, இல்லை அவங்க ஒய்ஃப் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க நர்ஸு பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்களான்ட்டு. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான கேஸை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த வெப் சீரிஸோட கான்செப்டாகவே இருக்குது. பொதுவாக டாக்குமெண்ட் சீரிஸ்னாலே ஸ்லைட்டாக போரிங்காக தான் இருக்கும். ஆனால் இந்த டாக்குமெண்ட் சீரிஸ் எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லா எங்கேஜிங்காக தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் சீரிஸ் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.